அனைவருக்கும் வணக்கம். எப்படியாப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் சீக்கிரம் இளம் வயதிலேயே திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் அமைப்பு யார் ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தோட அமைப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கும். இரண்டாவது அமைப்பை பார்த்தோம்னா, யார் ஒருத்தவங்களுக்கு 7ஆம் பாகவம் சுபகிரக தொடர்பில் இருக்கோ அவங்களுக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகும். மூன்றாவது அமைப்பாக குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாகமும் சுபகிரக தொடர்பில் இருக்கிறப்ப சீக்கிரமாகவே திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். நான்காவது அமைப்பாக பார்த்தோம்னா, யார் ஒருத்தவங்களுக்கு 7ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியோட கனெக்ட் இருக்கோ தங்களுக்குள்ள 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இவங்களாம் தொடர்பு கொள்கிறப்ப இளமையிலே திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். நான்காவது அமைப்பாக பார்த்தோம்னா, சுக்கிரன் கூட பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் சேர்க்கையோ அல்லது பார்வையோ இல்லாமல் சுக்கிரன் கூட சனி செவ்வாய் ராகு இருள் சந்திரன் இவங்களாம் தொடர்பில் இல்லாதப்ப சீக்கிரமே திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். ஐந்தாவது அமைப்பாக பார்த்தோம்னா, 7ஆம் அதிபதி பாவகிரக தொடர்பில் இல்லாதப்ப சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். ஆறாவது அமைப்பாக பார்த்தோம்னா, இளம் வயதிலேயே சுக்கிர தசை சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசை அமைப்பு நடக்கிறப்ப திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும். சுக்கிர தசை அல்லது சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிற சுக்கிரனோட பார்வையில் இருக்கிற கிரகங்களோட தசை அமைப்பு இளம் வயதில் வரப்ப இளமையிலே திருமணம் செய்யறதுக்கான அமைப்பு இருக்கும். எப்போது திருமணத்துக்கு 7ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதி காரண கிரகம் சுக்கிரன் இவங்க 3 பேர் அமைப்பும் பாவகிரகத்தோட தொடர்பில் இல்லாதப்ப சனி செவ்வாய் ராகு இருள் சந்திரனோட தொடர்பில் இல்லாதப்ப இளமையிலே திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். மேலும் ஒரு பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.